என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான 4 வகையான புட்டு, பீட்ரூட்டில் புட்டு, அதை எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். கேரட்டில் ஒரு புட்டு, வல்லக்கீரையில் ஒரு புட்டு, முருங்கைக்கீரை அதையும் நம்ம எப்படி அது எல்லோரும் நேரடி சாப்பிட மாட்டாங்க. புட்டு செஞ்சால் அது அந்த வாசனையே இருக்காது, கீரையுடைய பச்சை வாசனையே இல்லாத அளவுக்கு நம்ம செய்கிறோம். அதே மாதிரி முருங்கைக்கீரை, வல்லக்கீரை மசாலா புட்டு. அப்போ அந்த மாதிரி ஒரு புட்டு செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. பீட்ரூட், நல்லா ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்திருக்கோம். அதை இவ்வளோ பெரிய சைஸாக துண்டாக வெட்டி வேக வச்சுருக்கோம். வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். வேகனா நல்ல மசிய வேகக்கூடாது, அரைவாசி இல்லை 60% வெந்த மாதிரி வேக வச்சுருக்கோம். அதே மாதிரி கேரட்டு, இதையும் அது மாதிரி பெரிய பெரிய துண்டாக வச்சு இதையும் 50% 60% வேக வச்சுருக்கோம். முருங்கைக்கீரை இன்னும் ஒன்றும் பண்ணலை, வதக்கணும். இது வல்லக்கீரை, இதுவும் நல்ல ஒரு சுகர்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு அருமையான. முருங்கைக்கீரையை பற்றி உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை, எல்லாருக்கும் தெரியும். இப்போ இது 4 வகையான புட்டு. இப்போ இது மசாலா புட்டு. சாம்பார் வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா இதெல்லாத்தையும் எண்ணெயில் லைட்டாக வதக்கிட்டு குறன்னு அரைச்சி அதை புட்டு மாவில் சேர்த்து செய்வோம். இதுக்கு தேங்காய், அந்த புட்டு தனித்தனியாக வர்றதுக்காக எல்லாத்துலேயும் சேரும் தேங்காய். உப்பு, தேவையான உப்பு. அரிசி மாவில் புட்டு. அரிசி மாவை நல்லா அலசி காய வச்சு அதை மிஷினில் புட்டுக்கு வேண்டிய நொரன்னு குறன்னு அரைச்சி வச்சுருக்கோம். அரைச்சி அதை வறுத்துருக்கோம். நல்லா பொறுன்னு வறுத்து வச்சுருக்கோம். வறுத்த புட்டு மாவு இப்போ செய்கிறத பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த மசாலா, பாய் விட்டு பிரியாணி மசாலாலேருந்து எல்லா வகையான 8 வகையான மசாலா ரெடி பண்ணியிருக்கிறோம். தனித்தனியாக தேர்ந்தெடுத்து வறுத்து பொறுமையாக செஞ்சுருக்கிறோம். நல்ல ருசியாக இருக்கும். 50 கிராம் பாக்கெட்டு, 100 கிராம் பாக்கெட்டு, 250 கிராம் பாக்கெட்டு, அரை கிலோ பாக்கெட்டு கிடைக்கும். நீங்கள் வாங்கி ருசிச்சு பாருங்கள். இதை தபாலில், இந்தியன் போஸ்ட்டில், ஸ்பீட் போஸ்ட்டு, சாதா போஸ்ட்டில், கொரியரில் அனுப்பி வைக்கிறோம். உங்களுக்கு தபால் செலவு ரொம்ப குறைவு. உள்ளூர் வெளியூருக்கு எந்த இருந்தாலும் வெளிநாடுகளுக்கும் கேளுங்க, உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். விலைப்பட்டியல் உங்களுக்கு இந்த வீடியோவிலே காட்டியிருக்கோம். எங்களை தொடர்புடைய நம்பர்களும் வீடியோவிலே வரும், அதை தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ 5 வகையான புட்டு செய்ய போகிறோம். அதனால் இதை பாருங்கள், ஒரு புட்டு குழாவுக்கு 2 புட்டு வீதம் வரும். நல்லா ஒரு ஆளுக்கு தாராளம் போதும். இப்போ நம்ம 5 செய்ய போகிறதுனால இதில் 1 கப்பு எடுத்தோம்னா இதில் அரை கப்பு தண்ணி, நான் பின்னாடி அளவு சொல்கிறேன். இப்போ இதில் ஒரு 5 கப்பு எடுத்துக்கிடுவோம். 1 கப்பு, 2 கப்பு, 3 கப்பு, 4 கப்பு, 5 கப்பு. ஃபுல்லாக எடுக்கலை, கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன். ஏன்னா ஃபுல்லாக எடுத்தால் ஒரு குழா போக மிச்சம் வரும். அதுக்காக 5 கப்பு எடுத்திருக்கேன். முக்கா திட்டத்தில் 5 கப்பு எடுத்திருக்கேன். அப்போ 2.5 கப்புக்கும் குறைவான தண்ணி தேவை. இந்த பாருங்கள், இந்த கப்பில் 2.5 கப்பு போடுறேன். 1 கப்பு எவ்வளோ மாவு எடுத்தோமோ அதே கணக்குலேயே 2.5 கப்பு, அரை கப்பு, 2 கப்பு ஊற்றிட்டு அரை கப்பு தண்ணி. தேவைப்பட்டால் நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம், பார்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக, ரொம்ப உப்பு போடக்கூடாது, கொஞ்சமாக திட்டமாக இந்த இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு சேர்த்துக்குங்க. உப்பு லைட்டாக தான் போடுறேன், ரொம்ப போடலை. இதை கரைச்சிக்குங்க. உப்பு நல்லா கரையட்டும். இந்த தண்ணியை 5 கப்புக்கு 2.5 கப்பு சேர்த்துருக்கேன். உப்பு கரைச்சிருக்கேன். நல்லா பொறுன்னு வறுத்த மாவு. அதில் இந்த பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பரட்டிக்கிட்டே வருவோம். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பரட்டிக்கிட்டே வரணும். பரட்டினோடனே மாவு பொதுன்னு வந்துடும். நிறைய பார்க்கும்போது கம்மியாக மாதிரி தெரியும். இது 5 புட்டுக்கும் ஒன்றா நம்ம மாவு கலந்து வச்சிடுறோம். கலைஞ்சி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறினா பொழுன்னு வந்துடும். இப்போ ஈரம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், எப்படி பொழுன்னு மாறுது பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் மாவை தண்ணி கலந்து வச்சுருக்கோம். 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஒரு வானொலி வச்சுக்கிட்டோம். அதில் சும்மா ஒரு ஸ்பூன், ரொம்பலாம் இல்லை, ஒரு ஸ்பூன்
சட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரே ஒரு ஸ்பூன், சும்மா லைட்டாக ஒரு ஸ்பூன் இந்த எண்ணெய் சட்டியில் கீரை எதுவும் வதக்கும் போது பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த பாருங்கள், இந்த காஞ்ச மிளகா காம்பை கில்லாமல் ஒரு 3 மிளகா 4 மிளகா போடுறேன். அதான் இதை வறுத்துக்கிறோம். காஞ்ச மிளகா வறுத்துருச்சு, அதை எடுத்து வச்சுக்கிடுவோம். அடுத்து அதே எண்ணெயில் சும்மா கொஞ்சோண்டு பூண்டு, கொஞ்சம் சும்மா லைட்டாக பூண்டு போடுறோம். அதை பூண்டோட கொஞ்சம் சின்ன துண்டு இஞ்சி வெட்டுனது அதையும் போட்டுக்கிறோம். ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் போட்டுங்க. எண்ணெயில் வெந்துக்கிட்டு இருக்கு. சும்மா பாருங்கள், சும்மா சும்மா 1/4 ஸ்பூன் ஜீரகம் இவ்வளோண்டு போடுறேன் வாசனைக்காக. அதுலேயே இந்த பாருங்கள், இப்படி பச்சை மிளகா நடுவில் கீரிங்கெல்லாம் வெடிக்கும், முழுசாக போட்டால் வெடிக்கும். அதனால் இப்படி உடச்சி 3 பச்சை மிளகா போடுறேன். அதுவும் அதுலேயே பொரிஞ்சு நல்லா வதங்கி வரட்டும். அதிலே கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு 5-6 ரொம்ப போடாதீங்க, ஒரு 5-6 கருவேப்பிலை, அலசின கருவேப்பிலை அலசிட்டு போடுறோம். இஞ்சி பூண்டு ஜீரகம் பச்சை மிளகா கருவேப்பிலை வதங்கிருச்சு. சாம்பார் வெங்காயம், வேறு எந்த வெங்காயம் சூட்டாகாது, இது ஒன்று தான் நல்லாயிருக்கும். ஒரே ஒரு கைப்பிடி சாம்பார் வெங்காயம். வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது, வெங்காயத்துடைய பச்சை வாசனை போகணும், அவ்வளோதான். இப்போ இதையே நம்ம வெங்காயத்தை தோசை கீசை சுடுறதா இருந்தால், ஆனியன் தோசை அப்படிலாம் சொல்லியிருந்தால் பச்சையாக அப்படியே போடலாம். ஏன்னா நம்ம புட்டு அவிக்க போகிறோம். அதனால் இது எண்ணெயில் லேசாக அப்படியே அந்த பச்சை வாசனை போனவுடனே எடுத்துகிட்டு இதையும் ஒரு இதில் அப்படி மாற்றிக்கிடுவோம். இந்த காஞ்ச மிளகாலாம் போட்டு வச்சுருக்கோம்ல அதில். இது ஆறினவுடனே இப்போ நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த வெங்காயம் இந்த காஞ்ச மிளகா எல்லாம் ஆறினவுடனே குறண்டு லேசாக ஒரே ஒரு சுற்று 2 சுற்று கிறுக்குன்னு 2 சுற்று சுற்றி அதை மாவோடு நம்ம போட்டு பிரட்டிக்கணும். இப்போ இதில் அதே மாதிரி மறுபடியும் இப்போ இது கீரை புட்டு, அதனால் இப்போ இதை லைட்டாக ஒரே ஒரு சொட்டு எண்ணெய், அவ்வளோதான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயுது, தீ மிதமான தீயில் தான் இருக்குது. வல்லக்கீரை பாருங்கள், அதையும் அதே மாதிரி ரொம்பலாம் அரைக்கக்கூடாது, சும்மா லைட்டாக அதனுடைய பச்சைத்தன்மை, இந்த கீரையுடைய பச்சைத்தன்மை போகிற வரைக்கும் லைட்டாக ஒரு அரை வேக்காடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அரை வேக்காடு. அந்த கலர் மாறக்கூடாது, கீரையுடைய கலர் மாறக்கூடாது, உப்பும் போடக்கூடாது, சும்மா லைட்டாக அப்படியே வதக்கிடும். கீரை இவ்வளோ வதங்கினா போதும், இதுக்கு மேலே வதங்கக்கூடாது, சும்மா லைட்டாக அந்த கலர் மாறிடக்கூடாது. ஏன்னா அந்த பச்சை கலரில் கீரையுடைய சத்து சும்மா நம்ம எடுத்துட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ எடுத்து இதை வடித்து போட்டுருவோம். ஆறின உடனே இதையே மிக்சியில் நல்லா கொஞ்சம் அரைச்சிக்கிட்டு வரட்டும். இப்போ அதே மாதிரி ஒரு சொட்டு சும்மா ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சும்மா லேசாக சட்டியில் கீரை ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய். சும்மா எல்லா பக்கமும் எண்ணெயை நல்லா சும்மா தடவி விட்டுட்டு இதில் இந்த முருங்கைக்கீரை சும்மா ஒரே ஒரு குத்து புட்டுக்கு அது வதங்கிடும். அது சும்மா லைட்டாக போட்டுட்டு இதையும் கலர் மாறாமல் உப்பு போடாமல் நம்ம வதக்குறோம். இந்த அளவுக்கு கீரை வதங்கினா போதும். இப்போ பச்சை வாசனை இந்த அளவுக்கு வதங்கினாலே பச்சை வாசனை போயிடும். இதையும் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதையும் அதே மாதிரி நல்லா மை போல் அரைச்சிட்டு வரணும். ஒரு சின்ன சின்ன துண்டு கேரட்டு 3 கேரட்டு, அதை 50% உப்பு போடாமல் அவிச்சு வச்சுருக்கோம். அதே மாதிரி பீட்ரூட்டு, ஒரே ஒரு பீட்ரூட், முழு பெரிய பீட்ரூட்டு ஒன்று நல்லா முண்டாக இப்படி அரைச்சி இதையும் 50% வேக வச்சு வச்சுருக்கோம். இதையும் மிக்சியில் அரைச்சிக்கணும், இதையும் தனியாக மிக்சியில் அரைச்சிக்கணும். இது ஒரு புட்டு, இது ஒரு புட்டு. முருங்கைக்கீரையில் இதையும் அரைச்சி மாவோடு சேர்த்து இது ஒரு புட்டு. வல்லக்கீரை ஒரு புட்டு. மசாலா வெங்காயம்லாம் பார்த்து பாருங்கள், அதையும் சேர்த்து அது ஒரு புட்டு.
மற்றதெல்லாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா அந்த கலர் வந்து பீட்ரூட்டை முதல்ல அரைச்சிட்டிங்கன்னா கலர் பூரா மற்றதில் ஏறிடும். அதுக்காக மற்ற என்னென்ன அரைக்கிறீங்களோ கீரை இந்த மாதிரி கேரட்டெல்லாம் அவிச்சிட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பீட்ரூட் போடுங்க. இப்போ நம்ம மாவில் உப்பு கரைச்ச தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சோம். இந்த பாருங்கள், இப்போ பொழுன்னு இருக்கு பாருங்க. முதல்ல தண்ணி மாதிரி தெரியும். ஒரு 10 நிமிஷம் வச்சோடனே அந்த அரிசி அந்த இது தண்ணியெல்லாம் புரிஞ்சு இப்போ கரெக்டான பக்குவத்து வந்து பாருங்கள். பிடிச்சா பாருங்கள், இப்படி கொலக்கட்டை மாதிரி கரெக்டாக ஃபார்ம் ஆகுது பாருங்கள். உதுத்தா உதுந்துடும். இது புட்டுடைய பதம். இப்போ நம்ம இந்த கிண்ணத்தில் தான் நான் முதல்ல போட்டேன். இப்போ அதே கிண்ணத்தில் இப்போ நம்ம ஒரு கிண்ணம் எடுத்து ஒரு புட்டாக ரெடி பண்ணிக்குவோம். 5 புட்டு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு புட்டாக ரெடி பண்ணிக்குவோம். ஒரு கிண்ணத்தில் நான் 1 கப்பு போட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு அந்த வெங்காயம், காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, பூண்டு, கொஞ்சம் இஞ்சி எல்லாம் போட்டு அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த விழுதை சேர்த்துக்கிறோம். லேசாக குறைன்னு அரைச்ச விழுதை சேர்த்துக்கிறோம். மசாலா புட்டு இது எல்லாமே நல்லாயிருக்கும். இதில் லைட்டாக இப்போ கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் லைட்டாக. அதை பூ போல் இதில் பெசரிக்கிறோம். இப்போ இதை நல்லா அந்த வெங்காயம், மசாலா, இஞ்சி, அந்த பூண்டு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா போட்டதை ரெடி பண்ணிட்டோம். இது இப்படியே இருக்கட்டும் ஒரு ஓரமாக. அடுத்ததை ரெடி பண்ணுவோம். இப்போ அடுத்தது அதே மாதிரி இந்த கப்பில் எந்த கப்பில் நான் எடுத்தனோ அதே கப்பில் 1 கப்பு நான் அளந்து புட்டுக்கு எடுத்துக்கிறேன். இதில் அவிச்ச கேரட்டு லைட்டாக உப்பு போட்டிருக்கேன். அதை இதுக்கு எவ்வளோ தேவையோ, ஏன்னா இந்த மாவு ஈரமாகிடக்கூடாது. இது மிச்சம் கேரட் இருந்தால் ஒன்றும் ஆகிடாது, நம்ம எதாவது பொரியல் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான கேரட்டை இதில் பிசைஞ்சிக்கிறோம். இதை அப்படியே பரட்டிட்டு இதையும் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்குவோம். நம்ம அவிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சு எல்லாம் பண்ணால் நல்லா ஒரு 10 நிமிஷத்தில் அந்த ஈரமெல்லாம் எடுத்து நல்லா உறிஞ்சி பொழுப்பாக ஆகிட்டே இருக்கும். இது தனியாக அப்படி இருக்கட்டும், இதுவும் இருக்கட்டும். இதுக்கும் அதே மாதிரி ஃபுல்லாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒரு குத்து எடுத்தோம், ஈரம் எவ்வளோ வாங்குது, ஈரம் எவ்வளோ பிடிக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு தகுந்த மாதிரி நம்ம கீரை சேர்த்துக்கலாம். ஏன்னா கீரை, கேரட்டு, பீட்ரூட்டு எல்லாமே தண்ணி ஊற்றாம தான் அரைச்சிருக்கோம். இந்த கீரை வல்லைக்கீரை போட்ட பார்த்தீங்களா, அந்த வல்லைக்கீரை நல்லா பொழுண்டு நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி கீரையை சேர்த்துக்கிட்டோம். அதையும் இதில் போட்டுக்குவோம். கீரை எடுத்த கப்புலேயே போட்டுக்குவோம். அதே மாதிரி இந்த அளவில் 1 கப்பு எடுத்துக்கிறோம். மிச்சம் 1 கப்பு இன்னும் ஒரு இதுக்கு வேணும். அந்த மாதிரி பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு இது 1 கப்பு எடுத்துங்க சேர்த்துக்கிறோம். இப்போ முருங்கைக்கீரையில் அதே மாதிரி கெட்டியாக தான் அரைச்சிருக்கோம் பாருங்கள். கெட்டியாக தான் அரைச்சிருக்கோம். அதையும் இதில் போட்டுக்கிறோம். எவ்வளோ தேவையோ அது தகுந்த மாதிரி. நான் ரொம்ப போடல, மிச்சம் இருந்தால் வச்சுட்டேன். இந்த ஈரம் எவ்வளோ இந்த மாவு வாங்குதோ அதுக்குள்ள அளவுக்கு மட்டும் போட்டால் போதும். இந்த முருங்கைக்கீரை பெரட்டினா அது இப்போ நல்லா பொழுன்னு இருக்குது. உங்களுக்கு ஈரம் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்குங்க. இந்த புட்டு மாவு கொஞ்சம் சேர்த்துங்க, மறுபடியும் பொழுன்னு ஆயிரும். அடுத்தது நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, 1 கப்பு பீட்ரூட்டுக்கு வச்சோம். ஏன்னா பீட்ரூட் கலரு ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிருந்தால் லாஸ்ட்டாக செய்கிறோம். அரைக்கும் போதும் லாஸ்ட்டாக பண்ணுறோம், போடும்போதும் லாஸ்ட்டாக போடுறோம். அது மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கங்க, ஏன்னா தண்ணி ஆயிரும். பார்த்துக்கிட்டு அப்புறமா கலந்துக்குங்க. இது பொழுப்பாக தான் இருக்குது, அதனால் இதை விட்டுருவோம். இதை அப்படியே எடுத்து வச்சுக்கிறோம். 2 அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். ஏன்னா நம்மள்கிட்ட 2 இந்த இது இருக்குது. 2லேயும் கால் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இவ்வளோ தான் தண்ணி ஊற்றிருக்கேன். கால் இது தான் தண்ணி ஊற்றிருக்கேன். கால் இது தான் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த உள்ள பிளேட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்குங்க. எண்ணெய் தடவிட்டு உள்ளே போட்டுக்குங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் துருவல் உள்ளே போட்டுங்க. ஏன்னா அப்போ அடி பிடிக்காது. தேங்காய் போட்டோமா, ஃபஸ்ட்டு இந்த கேரட் போட்டோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு கையடி போடும். உதிரியாக நல்லா பூ போல் உதிரியாக இருக்குது. இதில் ஒரு கை போடுவோம்.
இப்போ மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கிறோம். ஏன்னா 2 துண்டாக பிரிஞ்சு வரும், பார்க்கவும் நல்லா அழகாக இருக்கும். மறுபடியும் அந்த புட்டு மாவை இதில் சேர்த்துக்குவோம். தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ இதை தூக்கி இதில் வச்சிடலாம். நல்லா ஆவி வருது. இப்போ இதில் தூக்கி வச்சிடலாம். 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்தது இன்னொரு இதுக்கு உலை வைக்கிறதுக்காக கொஞ்சம் தேங்காய் பூ அடியில் போட்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தேங்காய் போட்டுட்டு, இந்த கீரையில் பண்ண பார்த்தீங்களா, அந்த கீரை புட்டு மாவை இதை போட்டுக்கிறோம். இதே மாதிரி ஒவ்வொன்றா செஞ்சு கலர் கலராக எடுத்துக்கிறோம். கொஞ்சம் போட்டுட்டு லைட்டாக பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே தேங்காய் போட்டு துருவல் போட்டுட்டு நிறுத்திக்கோங்க. ஒரு புட்டுக்குழாவில் கேரட்டு பிரட்டின மாவை வச்சுருக்கோம். ஒரு புட்டுக்குழாவில் கீரை பிரட்டின மாவு வச்சுருக்கோம். அதே மாதிரி மசாலா வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டது அதனுடைய ஒரு கீரை இருக்குது. பீட்ரூட் போட்டது ஒன்று இருக்குது. முருங்கைக்கீரை போட்டதுக்கு இதே மாதிரி இதே மெத்தடில் ஒன்றா போட்டு அவிச்சு எடுத்துக்கங்க. பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிரியமாக பிடிக்கும். வந்தோடனே பாருங்கள் ருசி எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாசனையை பச்சை இந்த பீட்ரூட்டுடைய வாசனையோ கேரட்டுடைய வாசனையோ முருங்கைக்கீரை வல்லைக்கீரையுடைய வாசனையே இருக்காது. நம்ம ஏற்கனவே வதக்கி நம்ம போடுறோம், அதுக்கப்புறம் அவிக்கிறோம். சூப்பராக இருக்கும். கீரையும் கேரட்டும் போட்ட இதை ஃபஸ்ட்டு ஒன்றா நான் தள்ளி வச்சுறேன். இது கீரை, இது கேரட்டு, இது பீட்ரூட். மசாலா புட்டு, இது முருங்கைக்கீரை, ஒரு நல்ல ஒரு பார்க்குறதுக்கு கண்ணுக்கு ஒரு அழகான ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தான ஆரோக்கியமான வல்லைக்கீரை, முருங்கைக்கீரை, கேரட்டு, பீட்ரூட்டு. இந்த கீரையே வேணாம் எனக்கு சாம்பார் வெங்காயம், நாட்டு வெங்காயம், சாம்பார் வெங்காயம், பச்சை மிளகா கொஞ்சம் காரமாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு மசாலா புட்டு. எல்லாம் கலந்த ஒரு புட்டு. ஒரே மாவு பொருள் தான். நம்ம கீரை தனித்தனியாக, கேரட்டு தனியாக, பீட்ரூட் தனியாக, வல்லைக்கீரை அந்த மாதிரி சேர்த்துருக்கோம். இது காரமான ஒரு குழம்புக்கு தான் நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம அந்த கொண்டைக்கடலை சென்னா இருக்குல்ல, சென்னாவில் ஒரு குருமா வச்சுருக்கோம். அந்த சென்னா குருமா நல்லாயிருக்கும். சர்க்கரை நாட்டு சர்க்கரையை வச்சுருக்கோம், வாழைப்பழம் வச்சுருக்கோம். எல்லாம் கலந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களை ஆதரிக்க வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.